எவ்ரிவன் மே 1 தேர்ஸ்டே அன்னைக்கு நம்ம 30 டேஸ் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இந்த ஒர்க் ஷாப்பில் எப்பவும் போல் 5 AM to 6 AM மார்னிங் கிளாஸ் ப்ராக்டிஸ் வந்துடும். இதில் கோல் ப்ராக்டிஸ், போன ப்ராக்டிஸ் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் மெடிடேஷன் பண்ணுவோம். இதை தாண்டி அந்த 30 டேஸும் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரைனிங் இருக்கும். மெடிடேஷன் கண்டக்ட் பண்ணுறது நான், மார்னிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது கிருத்திகா பிரபாகரன் நான். மற்ற கிளாஸஸ் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரைனிங்காக இருக்கட்டும், கவுன்சிலிங் வேணுன்றவங்க 2 times கவுன்சிலிங் எடுத்துக்க முடியும். இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய வாலண்டியர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 monthல நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய கோல் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் நடக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா இது நடந்தால் தான் இருக்க முடியும். இது எனக்கு கிடைச்சாதான் சந்தோஷமாக இருக்க முடியும், இப்படி நடந்தால் தான் பாசிட்டிவாக இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் தாண்டி என்ன நடந்தாலும் பாசிட்டிவாக இருக்க முடியும், நடக்கிறத அப்படியே ஏற்றுக்க முடியுன்றதை மெடிடேஷன் மூலமாக கற்றுக்க முடியுது மேம். நிறைய சேஞ்சஸ், 1-2 நிறைய சேஞ்சஸ். ப்ரேயர்லாம் வேற லெவலில் ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டோம்னா அந்த சாரின்ற வார்த்தைக்கும் தேங்க்யூ லவ்யூன்ற வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சு ஆத்மார்த்தமாக அந்த விஷயத்துக்கு சாரி சொல்லும் போதோ தேங்க்யூ சொல்லும் போதோ நம்மளோட ஆத்மா கிளன்ஸ் ஆகுறது நல்லா நம்மளால உணர முடியும் மேம். அது உணர்ந்து சொன்னால் மட்டும்தான் பண்ண முடியும். நல்லா கிளன்ஸ் ஆகுது, ஒரு அமைதி கிடைக்கும். ஆப்போசிட் ஒரு பர்சனுக்காக வந்துட்டு நம்ம இதை தொடர்ந்து ஆத்மார்த்தமா பண்ணும்போது அந்த பர்சன்லேருந்து நம்ம கிட்ட கிடைக்கிற ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கா. அதனால வரைக்கும் நம்மளை பார்த்துட்டு இந்த முகத்தை திருப்பிட்டு போறவங்க நம்ம ஆத்மார்த்தமா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம அவங்களை பார்க்கும்போது நம்ம நல்லா பார்க்க முடியுது. என் மனசுல எந்த ஒரு இதுவுமே இல்லாம நல்லாவே பாசிட்டிவ் ஃபீலோட பார்க்க முடியுது. அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு போறதுனால அவங்களும் நம்மளால அது வரைக்கும் பார்த்தது வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நம்மள்ட்ட கொஞ்சம் பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க. 2வது விஷயம், கடவுள் எங்கேயோ இருக்காரு, அவர் கோயிலுக்கு போய் தான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி கடவுள் நம்ம கூடயே தான் இருக்காரு, நமக்குள்ளதான் இருக்காரு அப்படின்றதையும் மெடிடேஷன்ல தான் கத்துக்கிட்டோம். ஏதாவது வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்ல, என்ன நடந்தாலும் நடக்கிறதுக்கும் தேங்க்ஸ் சொல்ல கத்துக்கணும். எப்படி ஏதாவது வேணும்னா டக்குனு போய் கடவுள்கிட்டயோ இல்லை கோயிலையோ போய் ஒரு ப்ரேயர் வச்சுட்டு முடியும் மனசார அப்படியே உருகி வேண்டுமோ, அதே மாதிரியே ஒரு சின்ன விஷயம் கிடைக்கிறப்பையும் அதை கொடுத்து அதே கடவுளுக்கு நன்றி சொல்லணுங்கிறதே மெடிடேஷன்ல தான் நம்ம கத்துக்கிட்டோம். நன்றி சொல்றதுக்கும் வேண்டதுக்கும் மட்டும் இல்ல, ஒவ்வொரு செயல்லையும் டே டு டே லைஃப்ல சமைக்கும் போது, பாத்திரம் கழுவும் போது, கிளம்பும் போதும், எல்லா டைம்லயுமே அவங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நம்மளால டிராவல் பண்ண முடியும். அவங்களோட கைடன்ஸை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றத மெடிடேஷன்ல ரொம்ப கிளியரா புரிஞ்சுட்டோம். நம்ம கிளன்ஸ் பண்ணிக்க முடியுது, கடவுளோட மெசேஜை ரிசீவ் பண்ணிக்க முடியுது, கடவுள் நம்ம கூட இருக்காங்கிறத உணர முடியுது. இது வரைக்கும் மற்றவங்களே ஒரு விஷயத்தையும் பாக்குற பார்வை மாதிரி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் இதெல்லாம் கிடைக்கல, அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்கிறத தாண்டி அப்படின்றத பார்த்துட்டு இருந்தது போய் இப்போ நானும் சந்தோஷமா தான் இருக்கேன், எனக்கு என்ன பிளஸிங் கிடைச்சிருக்கு, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், நான் எவ்வளவு பிளஸடான பர்சன் அப்படின்றத நம்மளையே நம்ம ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்குது, பிளஸடா ஃபீல் பண்ண வைக்குது, ஒரு ஃபீலிங் கிடைக்குது மேம். தேங்க்யூ.